நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம ஆர்மிக்கு இல்லை போலீஸ்க்கு இல்லை எஸ்எஸ்சிஜிடி அதாவது பேராமிலிட்டரி ஃபோர்ஸ்க்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பாக இருப்போம். ரொம்ப ஒரு லட்சியமாக இருப்போம் வாழ்க்கையில். எப்படியாவது சேர்ந்துடணும், எப்படியாவது வாழ்க்கையில் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணணும், யூனிஃபார்ம் போடணும், நம்ம குடும்ப சூழ்நிலையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட பெரிய கோலாகவே இருக்கும், நம்மளோட பெரிய இலக்காகவே இருக்கும் எப்படியா வேலை செய்யணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பல பேர் பல சூழ்நிலையிலேருந்து வளர்ந்துருப்போம். நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்டு இல்லை அப்படின்னா நம்மளோட வசதியான குடும்பத்தில் இருந்திருப்போம், இல்லை கஷ்டப்படுற குடும்பத்தில் இருந்திருப்போம். ஏதாவது ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் நம்ம வளர்ந்துருப்போம். நம்ம வளர்ந்த சூழ்நிலைகள், நம்மளோட வளர்ந்த விதம், நம்ம பார்த்து வளர்ந்த விதங்கள், இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு பெரிய ஒரு 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 வழிகாட்டியோடு இருக்கலாம். நம்ம எதை பார்த்து அதிகமாக வளர்கிறோமோ அதோட மனப்பக்குவம் நமக்கு வரும். இதான் இயற்கைங்கிறது. நம்ம மைண்டில் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி, ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, இது கண்டிப்பாக தெரியணும். இந்த மென்டாலிட்டி கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். அதாவது எஸ்எஸ்ஜிடி, பேராமிலிட்டரி ஃபோர்ஸு இல்லை ஆர்மி, இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவில் நம்ம மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நம்மளோட இருக்க போகிற லொக்கேஷனு, நம்ம போகிற இடங்கள், நமக்கு கிடைக்க போகிற உணவுகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்மளோட கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டோம் அப்படின்னா, அந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா, அங்கே உள்ள ஒரு சூழ்நிலைகள், அங்கே உள்ள டியூட்டி எப்படி இருக்கும்னா அது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இதையே ஒரு ரொம்ப காட்டு பகுதியிலையோ இல்லை ரொம்ப ஆப்ரேஷன் டியூட்டி பண்ண போகிறீங்க, இல்லை வேறு இடத்துக்குன்னு ரொம்ப அவுட்டர் லொக்கேஷனில் நீங்கள் டியூட்டிக்கு போனீங்கன்னா, அங்கே உள்ள சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குங்கிறது இயற்கையான விஷயம். ஏன்னா நான் இந்த வேலை தான் பார்ப்பேன், அந்த வேலை பார்க்க மாட்டேன், இந்த வேலை பார்க்க மாட்டேன்லாம் கிடையாது. நீங்கள் ஆர்மிலேயோ எஸ்எஸ்ஜிடிலேயோ நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லா வேலையும் பார்த்தாகணும். ஏன்னா இது ஒரு டிசிப்ளின் ஃபோர்ஸு. இது உங்களுக்கு இந்த வேலை தான் பார்ப்பேங்கிற சாய்ஸ்லாம் கிடையாது. என்ன ஆர்டர் வருதோ நீங்கள் அதை பண்ணித்தான் ஆகணும். அந்த வேலையை நீ பார்த்து தான் ஆகணும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே சில நேரங்களில் நம்மளோட இடத்த சுத்தமாக வச்சுக்கணும், அது நம்ம தான் கூட்டி ஆகணும். நம்மளோட ரூமை சுத்தமாக வச்சுக்கணுன்னா நம்ம தான் கூட்டி ஆகணும். அதே கான்செப்ட் தான். நம்ம வீடு எப்படி சுத்தமாக வச்சுக்கிறோமோ, நம்ம வீடு எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது நம்ம தான் வேலை வைப்போம். கூட்டுவோம், பெருக்குவோம், மடித்து வைப்போம். அதே தான் டிசிப்ளின். அந்த டிசிப்ளினை இங்கேயும் மெயின்டைன் பண்ணணும். அந்தளவுக்கு மென்டாலிட்டி இருக்கணும். நான் இங்கெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு இதெல்லாம் பண்ணி பழக்கம் இல்லை, அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த மனசை மாற்றிக்கங்க. ஏன்னா இதெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகாது. என்ன வேலை கொடுத்தாலும் பார்க்குற மனநிலைமை வேணும், மென்டாலிட்டி வேணும், டிசிப்ளின். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள், நீங்கள் நடந்துக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். எனக்கு பயங்கரமாக கோவம் வரும், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு நினச்சிங்கன்னா, கோவத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். எப்பேற்பட்ட கோவத்தில் நீங்கள் வார்த்தையில் விட்டாவோ, இல்லை கோவத்தில் நீங்கள் ஏதாவது சொல்லிட்டாவோ அப்படின்னு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை முடியும். அதனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறத கற்றுக்குங்க. எனக்கு ரொம்ப கோவம் அதிகமாக வருதுன்னா, இப்போவே ஏதாவது யோகா பண்ணி பயிற்சி பண்ணி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழி அதை பாருங்கள். ஏன்னா கோவம் வரக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோவம் இங்கேன்னு இல்லை, வெளியிலே எடுத்துக்கங்களேன். கோவம் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப எதையுமே கற்றுக்க விடாமல் அழிச்சுப்புடும். அதனால் இந்த விஷயத்தில் மாற்றிக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்து நம்ம நமக்கு அந்த மாதிரி இங்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அதனால் மென்டலி ஃபிசிக்கலி எப்போதுமே ரெடியாக இருங்க, தயாராக இருங்க. என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி.